ஒரு சந்திப்பு வந்து இது வந்து பண்டைய காலத்தில் ஞானிகள் தான் வந்து இந்த மாதிரி தீ மூட்டி அமருவாங்க. ஞானிகள் பொதுவாக வந்து நம்ம வெள்ளைக்காரவங்க மாதிரியோ இல்லை நாம் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறதுக்கு உடலை ஹீட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி கேம்ப் ஃபயர் பண்ணுறது இருக்குல்ல, இந்த மாதிரி செயலை வந்து ஞானிகள் செய்ய மாட்டாங்க. ஞானிகள் வந்து உடலை வந்து தியானத்தில் ஒரு உச்சபட்சத்தை அடைந்தவங்க மட்டுமே தீ மூட்டக்கூடியது. இந்த தீயை எதுக்கு மூட்டுவாங்கன்னா சந்திப்பு நிகழ்த்துவதற்காக மூட்டுவாங்க. இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சில நட்சத்திரங்களோ சில உடல் இல்லாத சில ஒளிகள் வந்து அந்த தீகளில் வந்து அவங்க இறங்கி அவங்க 2 பேரும் பரஸ்பரமாக பேசிக்கிறதோ இல்லை பரஸ்பரமான இவங்களுக்குள்ள மீட்டிங் வந்து இப்படி தான் நிகழும். ஒரு கான்வர்சேஷன் வந்து இப்படி தான் நடக்கும். நீங்கள் மற்ற கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கும் ஒரு ஞானிகளுக்கும் இருக்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் நிகழும். அதில் மெயின் வந்து மையம் வந்து அந்த தீ மூட்டுறது அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு பெரிய வேலைன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் ரொம்ப எமர்ஜென்சியாக இந்த உலகத்தில் ஒரு முடிவெடுத்தாகணும், ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். இப்போ ஒருத்தர் வர போகிறாரு, ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் என்ன மாதிரி பணி செய்ய போகிறாரு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அரிதாக தான் அந்த மாதிரி அவங்க மீட் பண்ணிக்குவாங்க. பாக்கி எல்லாமே வந்து உணர்த்துதல் சூட்சமத்தில் காற்றா வரதெல்லாம் பண்ணிடுவாங்க. இன்னொரு ஃபீல்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க